திமுக காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணியை முறித்துக் கொள்வதால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்பதனை பற்றி இந்த ஒரு தொகுப்பில் பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவளித்து வருவது திமுக தரப்பை கடுப்பாக்கியிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக கருத்து சொல்லி இருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜனநாயகன் ரிலீஸ் விவகாரத்தில் காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்துள்ளது. ஆனால் தமிழ் சினிமா திமுகவுக்கு அஞ்சி பெரிதாக விஜய்க்கு ஆதரவளிக்கவில்லை. இந்த நிலையில காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றியுள்ள சர்ச்சை அரசியல் அதிகாரத்தின் துஷ்பிரயோகம் குறித்த கவலைகளை தூண்டியிருக்கு. இந்த அரசியல் கருத்து வேறுபாடுகள் புரிந்து கொள்ளக்கூடியவைகள்தான். அப்படி இருந்தாலும் ஒரு கலைஞனின் படைப்பை அழிக்க நினைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அரசியல் ஆதாயங்களுக்காக திரைப்படங்களுக்கு தணிக்கை செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். கலையும் பொழுதுபோக்கும் அரசியல் போர்களில் காய்களாக பயன்படுத்தப்படாமல் இருப்பது நல்லது. அதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் அழுத்தம் காரணமாக விஜயின் திரைப்படம் தாமதங்களை சந்தித்து வருகிறது. இது தயாரிப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அநீதியானது. கலையிலிருந்து அரசியலை விலக்கி வைப்போம், படைப்பு சுதந்திரத்தை மதிப்போம். மோடி அவர்களே நடிகர் விஜயை அல்ல அரசியல்வாதி விஜயை எதிர்கொண்டு உங்களின் 56 அங்குல மார்பு என்ற கூற்றை நிரூபியுங்கள். உங்கள் மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பலிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று தமிழக அரசியல்வாதிகள் கூறியிருக்காங்க. முக்கியமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக கருத்து சொல்லி இருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் செய்துள்ள போஸ்டில் ஜனநாயகன் திரைப்படத்தை தடுப்பதற்காக தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படும் ஒரு தாக்குதலாகும். மோடி அவர்களே தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். காங்கிரசின் இந்த தொடர் நிலைப்பாடுகள் தொடர்பாக டெல்லி தரப்பிடம் முக்கியமாக டெல்லி தலைகளுடன் புகார் அளிக்க திமுக முடிவு செய்துள்ளதாம். ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தையில திமுக காங்கிரஸ் இடையே மோதல் இருக்கு. காங்கிரஸ் 60 இடங்களை கேட்பதாக கூறப்படுகிறது. காங்கிரசின் இந்த கோரிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்தாலும் எவ்வித உறுதியையும் அளிக்கவில்லை. திமுக தன்னுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினை அமைத்த பின்னரே பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்று அவர் தெரிவித்தார். சரியான நேரத்தில் இவை நடக்கும் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது கூட்டணி உறுதியாக இருப்பதாக இரு கட்சிகளும் பொதுவெளியில் தெரிவித்தாலும் அதிக இடங்கள் அதிகார பங்கீடு கோரிக்கைகள் பேச்சுவார்த்தைகளை சவாலாக அமையலாம். தமிழகத்தின் பெரிய கூட்டணி முக்கியமான தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதால வருகின்ற வாரங்களில் தீவிரமான பேரும் பேசல்கள் நடக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். காங்கிரசின் போக்கு சரியில்லாத காரணத்தால திமுக பிளான் பி ஒன்றை போட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி காங்கிரஸ் இல்லாமல் தேமுதிக பாபகவின் ராமதாஸ் பிரிவு அடங்கிய புதிய கூட்டணியை கொண்டு வர ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறாராம். தேமுதிகவிடம் 4 முதல் 5% வாக்குகள் உள்ளன. பாமக ராமதாஸ் அணி குறைந்தபட்சம் 5% வாக்குகளை பெறும். இதை வைத்து காங்கிரஸ் சென்றால் கூட இழப்பை சமாளிக்கலாம் என்று திமுக திட்டமிட்டுள்ளதாம். காங்கிரஸ் ஒருவேளை ரொம்ப முரண்டு பிடித்தால் திமுகவின் திட்டம் இதுதான் என்று கூறப்படுகிறது. திமுக இப்படி பி பிளான் போட்டாலும் காங்கிரஸ் கூட்டணி விட்டு சென்றால் திமுகவுக்கு பெருத்த சேதாரம் உண்டாகும். காரணம் காங்கிரஸ் திமுகவுடன் இருப்பதால தான் 16% இருக்கக்கூடிய சிறுபான்மையினரின் ஓட்டுகள் சுளையாக அப்படியே திமுகவுக்கு கிடைக்கிறது. இதனாலதான் 2019, 2021 மற்றும் 24 என 3 தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக திமுகவால் வெற்றி பெற முடிகிறது. ஒருவேளை காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வச்சாருன்னா எம்எல்ஏ கிடைக்காமல் போகலாம். ஆனால் கட்சி எதிர்காலத்தில் வளர வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் 1967 ஆட்சியிலிருந்த காங்கிரஸ் அதன் பிறகு தமிழகத்தில் ஆட்சியும் அமைக்க முடியல, அதிகாரத்திலும் பங்கு பெற முடியல. ராகுல் விஜய்க்கு ஆதரவு அளித்தாலும் கூட்டணி வைக்க வாய்ப்பு ஏற்பட போவதில்லை. ஸ்டாலின் சோனியாவை பிடித்து காங்கிரஸை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுவார். அப்படி இருந்தாலும் காங்கிரஸில் போட்டியிடும் பெரும்பாலான தொகுதிகளில் திமுகவினர் வாக்களிக்காமல் போவார்கள். இதனால காங்கிரஸ் படுதோல்விகளை சந்திக்கும். அதே போல தென் தமிழகத்தில் காங்கிரஸ் வலுவாக உள்ளது. அங்கு திமுக தோற்கலாம். இதனால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம்.